வெல்கம் டு ரிஷிஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். பேரவையிலிருந்து ஆளுநர் மீண்டும் வெளியேறினார். 13 குற்றச்சாட்டுகளுடன் ஆளுநர் மாளிகை விளக்கம். ஸோ இதில் ஆளுநர் பார்த்திங்கன்னா 13 குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 174 பிரகாரம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் செக்ஷன்ஸ் நடக்கும். அண்ட் அதே மாதிரி ஆர்டிகிள் 176 பிரகாரம் ஆளுநர் ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுப்பார். ஸோ இந்த ஸ்பெஷல் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஆளுநர் அவருடைய அட்ரஸை கொடுப்பார். அண்ட் அதே மாதிரி ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயும் அவருடைய அட்ரஸை கொடுப்பார். இதுதான் ஸ்பெஷல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சில குற்றச்சாட்டுகள் ஆளுநர் சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலி அவருடைய மைக்ரோஃபோன் பார்த்திங்கன்னா அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி அவருடைய வியூஸ் எல்லாமே இந்த ரெக்கார்டில் பதிவு பண்ண முடியலைங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அண்டு இந்த ஸ்பெஷல் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரலி ஆர் இன் ஜென்ரல் கவர்மெண்ட் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் தான் ஆளுநர் பேசணுங்கிறது இருக்குது. பட் ஆளுநர் பார்த்திங்கன்னா சில விஷயத்தை மென்ஷன் பண்ணாமல் இருந்திருக்காரு. அதுவும் நம்ம பார்த்துட்டே வரோம். இதில் இந்த கவர்மெண்ட் அட்ரஸில் பார்த்திங்கன்னா மிஸ்லீடிங்கான நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது பொய்யான தகவலை இந்த அட்ரஸில் சொல்லியிருக்கிறதா ஆளுநர் சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் 12 லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணியிருக்கிறதா இந்த அட்ரஸை சொல்லியிருக்காங்க. பட் அது ஜஸ்ட் பேப்பரில் மட்டும்தான் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் வரலைங்கிறத இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி உமன் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் போக்சோ கேஸில் 55% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி செக்ஷுவல் கேஸில் பார்த்திங்கன்னா 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை மென்ஷன் பண்ணலை. அண்டு ட்ரக் அப்யூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய யூத் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணலை. அண்டு தலித் இவங்களுக்கு எதிராக நிறைய அட்ராசிட்டிஸ் நடக்குது, எஸ்சி உமனுக்கு எதிராக செக்ஷுவல் வயலன்ஸ் நடக்குது, அதை மென்ஷன் பண்ணலை. அண்டு சூசைடுனால் பார்த்திங்கன்னா விவசாயிகள் இறந்து போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி டீச்சர் எஜுகேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாண்டர்டு குறைஞ்சிட்டே போகுது, டீச்சர்ஸ் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது, இதை எதுவுமே மென்ஷன் பண்ணலைங்கிறத ஆளுநர் குற்றச்சாட்டாக வச்சுருக்கார். தென் இதில் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 30 லட்சம் பேருக்கு அடிப்படை கல்வி, 342 எழுத்தறிவு மையங்களுக்கு விருது. ஸோ இதில் என்ன ஸ்கீம் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த நவ் பாரத் லிட்ரஸி ப்ரோக்ராம். இதை உல்லாசம்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் த சொசைட்டி. இந்த ஸ்கீமை 2022 மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இதோட டார்கெட் பீரியட் பார்த்திங்கன்னா 2027. ஸோ 2027 பார்த்திங்கன்னா 5 கோடி யங்ஸ்டர்ஸ், அதாவது 15 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத யங்ஸ்டர்ஸுக்கு படிப்பறிவு கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோடைய மெயின் அப்ஜெக்டிவ். அதாவது 15 எபோவ் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யாராவது படிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுத்து படிப்பறிவு கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோடைய மெயின் அப்ஜெக்டிவ். டார்கெட் பார்த்திங்கன்னா 5 கோடி. ஒவ்வொரு வருஷம் 1 கோடி லேர்னர்ஸுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமுடைய மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 போர்ட்டல் அண்ட் அதே மாதிரி ஆன்லைன் சிஸ்டத்தை இதை யூஸ் பண்ணுறாங்க. தீக்ஷா போர்ட்டல், உல்லாஸ் ஆப் அண்ட் அதே மாதிரி உட்லாஸ், இந்த மாதிரி ஆன்லைன் சிஸ்டத்தை எல்லாமே யூஸ் பண்ணி தான் இந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் அதே மாதிரி லைஃப் ஸ்கில்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பார்த்துக்கோங்க. தென் இதில் ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீமை பற்றி கொடுத்துருக்காங்க, அது ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ தமிழக அரசாங்கம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ லேப்டாப் கொடுக்குறாங்க. இதோடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு 20 லட்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் கொடுக்குறது தான் இந்த ஸ்கீமோடைய அப்ஜெக்டிவ். இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் கரியர் க்ரோத். இந்த ஸ்கீமோட நேம் உலகம் உங்கள் கையில். இனிஷியலி 2011 அந்த டைமில் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஜெயலலிதா தான் முதலாக இந்த ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. தற்போது தமிழக அரசாங்கம் இதை கண்டினியூ பண்ணுறாங்க. தென் எடிட்டோரியல் பேஜ், இதில் மோனோபோலி பற்றி கொடுத்துருக்காங்க. மோனோபோலியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சர்வீசஸ், அதாவது நமக்கு சிம் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த சிம்மில் பார்த்திங்கன்னா தற்போது பொறுத்த வரைக்கும் ஜியோ அண்ட் அதே மாதிரி ஏர்டெல், இந்த 2 கம்பெனிஸ் தான் ஆதிக்கம் செலுத்துகிறதா இதில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75%
ஆப்ரேட்டிங் சர்வீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, மக்கள் யூஸ் பண்ணுறது ஜியோ அண்ட் ஏர்டெல். ஸோ இவங்க மோனோபொலி செலுத்துறதுனால காம்படிஷன் அதிகமாக இல்லை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வீசஸ் வந்து மக்களுக்கு அதிக விலையில் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அண்ட் அதே மாதிரி பல நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ரேட்டிங் சர்வீசஸ் இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் இருக்கும்போது மக்களுக்கு வந்து ப்ரைஸை வந்து ரொம்ப கம்மியான விலையில் கொடுப்பாங்க எல்லா ஆஃபர்ஸையும். பட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஃபர்ஸும் வந்து விலை கூடிகிட்டே தான் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. பிஎஸ்என்எல்லை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் ஓடிட்டே இருக்குது. அண்ட் அதே மாதிரி வோடோஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈவன் தோ கஸ்டமர்ஸ் இருந்தாலும் அதுவும் நஷ்டத்தில் தான் ஓடிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் வந்து மோனோபொலி செலுத்துறது நல்லது கிடையாதுங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஆக்ட் 2022 பிரகாரம் எப்போவுமே 2002 பிரகாரம் எப்போவுமே ஒரு பிஸ்னஸில் வந்து ஃபேர் காம்படிஷன் இருக்கணும்ங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் 14 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முதலிடம், ஆளுநர் உரையில் தகவல். ஸோ இதில் ஆளுநர் உரையில் வந்து சில விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ தமிழகத்தோடைய 2024-25 க்ரோத் எவ்வளோ பார்த்திங்கன்னா 11.19%. தென் பொங்கலை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 2.23 கோடி ஃபேமிலிஸுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அண்டு டோட்டல் இதற்கான செலவு எவ்வளோ பார்த்திங்கன்னா 6936 கோடி. தென் அரசு பேருந்துகளில் அதாவது மகளிர் விடியல் பயணம் மூலமாக இது கொஷின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பெண்கள் மாதம் 888 ரூபா சேமிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, 888 ரூபா சேமிக்கிறாங்க. தென் மிக்ஜாம் புயல், ஃபென்சால் புயல், இந்த மாதிரி புயல்களுக்கு எல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் ஃபண்ட் எதுவுமே கொடுக்கல. பட் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே சமாளிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 3548 கோடி மத்திய அரசாங்கம் கொடுக்கல, அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 36 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. இதனால் இந்த ஸ்கீம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து தமிழக அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. தென் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இந்த திட்டத்தில் வந்து 38 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு 36 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பிரகாரம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஸ்கீமில் வந்து கரெக்டாக கிடைக்கலையோ அவங்க எல்லாமே மனு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ராக்சிமேட்லி 36 லட்சம் மனுக்களுக்கு வந்து தீர்வு காணப்பட்டுள்ளதாக இந்த உரையில் சொல்லியிருக்காங்க. கேரளாலையும் சேம் இஷ்யூ தான். பேரவை உரையில் முக்கிய பகுதிகளை தவிர்த்த கேரளா ஆளுநர். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. தென் ஆஸ்திரேலியா ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா மெல்போர்னில் நடைபெற்றுகிட்டே இருக்குது. கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லடாக்கில் நடந்துகிட்டே இருக்குது.